கிராமத்து ஸ்டைல்ல ஒரு அருமையான பொரிச்ச குழம்பு காய்கறிகளை வச்சு செஞ்சு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுல நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதுல நான் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு அதுல வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு டைம் பரட்டி விடுங்க. குழம்புக்கு தேவைப்படுற மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பொரிச்ச குழம்புக்கு தேவைப்படுற காய்கறிகள்லாம் நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இது மூணுத்தையும் அது கூட நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே கிளறி விட்டுருங்க. நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு டைம் கிளறி விட்டுருங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இந்த கேப்ல நம்ம பொரிச்ச குழம்புக்கு தேவைப்படுற தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பும் நான் போட்டுக்கிறேன். இதை இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நானும் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதை குழம்புல சேர்த்துக்கிறேன். மிக்சியில இருக்கிறத கொஞ்சமா தண்ணி ஊத்தி கழுவி அதையும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஊத்திருக்கிற தண்ணியே இந்த குழம்புக்கு போதும். அதனால இந்த குழம்பு கொதிச்சாலே போதும். காய்கறிகள் வெந்து கொதிச்சாலே சரியா இருக்கும். இப்போ குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் நீங்க அப்படியே ஸ்லோ குக்லயே வச்சிருங்க. உங்களோட குழம்பு ரெடி ஆயிடும். பாத்தீங்கன்னா இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்தும் குழம்பும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதுல ஃபைனலா இதோட டேஸ்ட் ஆட் பண்ற மாதிரி நான் 2 முட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொரிச்ச குழம்பை நீங்க சுட சுட ஒரு சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இந்த பொரிச்ச குழம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹெச்எஸ்கே விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.